தலைவலிக்குன்னு சொன்னான். அதை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அங்கே வந்து பார்த்துட்டு பிபி கூடுதலாக இருக்குது, 200க்கு மேலே இருக்குது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பையனுக்கு வந்து கிட்னியில் உப்பு படிஞ்சிட்டு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. அதனால் நீங்கள் கிட்னி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு மேலே எங்களுக்கு வழி தெரியலையா. அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பையனுக்கு கிட்னியோ இல்லை ஒரு பண உதவியோ எங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்குங்கய்யா. எவ்வளோ நிலைமை மோசம், ஏதாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பண்ணி விடுங்க ஐயா. இது வந்து நான் என்னுடைய குழந்தைக்கு வேறு வழி தெரியலை, சூழ்நிலை அப்படி இருக்குது. நல்லா படிச்சிட்டு இருந்த கல்லூரி மாணவர் திடீர்னு படுத்த படுக்கையான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய மகனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தந்தை கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சி காண்போர கண் கலங்க வச்சிருக்கு. 20 வயது இளைஞருக்கு இப்படியொரு சோதனையா? அதிர்ச்சிய கிளப்பிற்கு இளைஞருக்கு ஏற்பட்ட இப்படியொரு துயர நிலை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவுக்குட்பட்ட பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி. இவருடைய மகன் 20 வயதான ராகவேந்திரன். இவரு ஈரோட்ல ஒரு கல்லூரியில மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் திடீர்னு ராகவேந்தருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருந்திருக்கு. சோதனை செஞ்சு பார்க்கும்போதுதான் மாணவருக்கு 2 கிட்னிகளுமே செயல் இழந்ததா சொல்லப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே மாணவர் சிகிச்சை எடுத்துட்டு வராரு. இந்த நிலையில கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு போதிய பணம் இல்ல, கிட்னியை தானமா செய்யறவங்களும் தங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் தந்தை இப்படி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்காரு. நல்லா சுறுசுறுப்பா கல்லூரியில படிச்சிட்டு இருந்த மாணவர் இப்படி திடீர்னு படுத்த படுக்கையான சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கார்த்திக் தமிழன் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பண உதவியும் மேலும் கிட்னி தானம் செய்யறவங்களுடைய உதவியும் தேவை அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க.